எப்பயும் போல செய்யற சிக்கன் கறி மாதிரி இல்லாம சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ஹெல்தியான ஒரு சிக்கன் கறி, பாலக் சிக்கன். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 1 kg அளவுக்கு ஸ்கின்லெஸ் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கட் அளவுக்கு பாலக்கீரை எடுத்திருக்கேன். பாலக்கீரையை நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சர்க்கரையும் சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாலக்கீரையை இப்ப நம்ம தண்ணியில சேர்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு 7 to 8 செகண்ட்ஸ் மட்டும் இதுல குக் பண்ணா போதும். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில பியூரியா அரைச்சிருங்க. இந்த ரெசிபியோட சோல் என்ன தெரியுமா? அஞ்சலி நல்லெண்ணெய். அண்ட் இது கம்ப்ளீட்லி பியூர் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ. பாலக் சிக்கன் செய்யறதுக்கு கடாயில தாராளமா அஞ்சலி நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகவுமே 2 பிரியாணி இலை, 2 பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ சேர்த்து பொரிஞ்சு வரவுமே 2 பெரிய வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி, கல்லுப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த சிக்கனை இதோட சேர்த்துடலாம். சிக்கனை நல்லா ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு சிக்கனோட நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம அரைச்சு வச்சிருந்த பாலக் பியூரியை இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 10 to 15 நிமிஷம் மட்டும் குக் பண்ணா போதும். அவ்வளவுதான். எண்ணெயில நல்லா பிரிஞ்சு வந்ததுமே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பாலக் சிக்கன் கறி ரெடி. இது பரோட்டா, சப்பாத்தி, ஈவன் ரைஸுக்கு இது பெர்ஃபெக்டா இருக்கும்.